நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமேன். ஆமாம், நம்ம ஏசப்பா நம்மளை 8 மாதமும் அவர் கண்ணுக்குள்ளே வச்சு நம்மளை பாதுகாத்து அவர் அளவில்லாத அன்பு, கிருபை, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய சுகம், அவருடைய சமாதானத்தால் நம்மளை 8 மாதத்தையும் ஜெயத்தோடு கடக்க செஞ்சாங்க. 9வது மாதத்தில் ஏசப்பா நம்மளை மகிமையாய் வழி நடத்துவாங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு கொடி கொடி ஸ்தோத்திரம். நம்ம இன்றைக்கி பாடல் ஊழியத்தின் ஆதார வசனத்தை சொல்லி ஆவியானவரை பாடி மகிமைப்படுத்தி ஆவியானவர் என்ன வசனத்தோடு நம்மளை தியானிக்க வைக்கிறாங்க அப்படி பார்க்கலாம். சங்கீதம் 40:3 வசனத்தில், நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இல்லையா? எவ்வளோ ஒரு அழகான அற்புதமான ஒரு வசனம். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமேன். ஆமாம், பாடல் எல்லாமே ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வசனத்திலிருந்து, அதாவது எனக்கு எல்லா வசனத்திலிருந்து பாடல் எழுதுறதா நம்ம ஆராதனை வீரர்கள் சொல்லி நம்ம கேட்குறோம். நான் ஆவியானவர் எனக்கு வித்தியாசமாக அந்த பாடல் ஆவியானவர் எனக்கு கொடுக்குற பாடலில் தான் நான் அதிகமாக வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, வசனத்திலேருந்து பாடல் எழுதுவாங்க. ஆவியானவர் எனக்கு கொடுக்குற பாடலில் பாடும்போது, அந்த பைபிள் படிக்கும்போது, ஆமாம்ல அந்த பாடலில் அந்த வசனம் இருக்குது, அந்த பாடலில் இந்த வசனம் இருக்குது, இந்த பாடலில் இந்த சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் ஆவியானவர் கொடுத்த பாடலில் தான் வசனத்தில் எங்கே இருக்குது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக கர்த்தர் கோடி கோடி ஸ்தோத்திரம். இதுலேருந்து என்ன தெரியுது? பாடலுக்கும் எனக்கு எந்த சம்மதம் இல்லை, முழு மகிமையும் ஆவியானவருக்கு மட்டும்தான். இயேசுவே கோடி கோடி ஸ்தோத்திரம். பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். நான் பாடுற பாடல்லாம் வீட்டில் பாடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குமாவே. நானே அப்படி பாடுறேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பாடி தேவனை மகிமைப்படுத்துங்க. கண்டிப்பாக ஒரு டைமில் தேவன் இதுக்கு எல்லாம் மியூசிக் போட்டு தேவனுடைய நாமத்தை தேவன் மகிமைப்படுத்துவாங்க. கின்னாரத்தோடும் வீணையோடும் அப்படியெல்லாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தணும்னு வேதம் சொல்லுது இல்லையா? இப்போக்கே ஆவியானவர் கொடுத்துருக்கிற பாடலை கைத்தட்டி பாடலாம். இனி ஒரு நாட்களில் ஆவியானவர் கண்டிப்பாக எல்லா பாட்டுக்கும் மியூசிக் போடுவாங்க. அதுக்காக கர்த்தர் கோடி கோடி ஸ்தோத்திரம். பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். வாழ்ந்தால் என் இயேசுவுக்காய் வாழ்வேன், மரித்தால் என் இயேசுவுக்காய் மரிப்பேன். வாழ்ந்தால் என் இயேசுவுக்காய் வாழ்வேன், மரித்தால் என் இயேசுவுக்காய் மரிப்பேன். நான் இயேசுவோடு வாழுவேன், கிறிஸ்துவுக்குள் மரிப்பேன், இயேசுவுக்காய் எல்லாம் செய்யுவேன், என் இயேசுவுக்காய் எல்லாம் செய்யுவேன். வாழ்ந்தால் என் இயேசுவுக்காய் வாழ்வேன், மரித்தால் என் இயேசுவுக்காய் மரிப்பேன். நான் இயேசுவோடு வாழுவேன், கிறிஸ்துவுக்குள் மரித்தேன், இயேசுவுக்காய் எல்லாம் செய்யுவேன், என் இயேசுவுக்காய் எல்லாம் செய்யுவேன். எனக்காக படைக்கப்பட்ட உலகம் நல்லது, அதில் ஒவ்வொரு நாளும் நான் சுகமாய் வாழுவேன். எனக்காக படைக்கப்பட்ட உலகம் நல்லது, அதில் ஒவ்வொரு நாளும் நான் சுகமாய் வாழுவேன்.
நான் வாழும் வாழ்க்கையை இயேசு வாழ்ந்து காட்டினார். அவர் சென்ற பாதையில் நான் சென்றிடுவேனே. நான் வாழும் வாழ்க்கையை இயேசு வாழ்ந்து காட்டினார். அவர் சென்ற பாதையில் நான் சென்றிடுவேனே. வாழ்ந்தால் என் இயேசுவுக்காய் வாழ்வேன், மரித்தால் என் இயேசுவுக்காய் மரிப்பேன். இயேசுவின் சிலுவையை எடுத்து கொண்டேன், அது பாரமில்லை லேசானது அறிந்து கொண்டேன். இயேசுவின் சிலுவையை எடுத்து கொண்டேன், அது பாரமில்லை லேசானது அறிந்து கொண்டேன். கோதுமை மணி மண்ணில் மடிந்தாலொழிய லாபம் இல்லை என்று நாம் அறிவோம் தானே. கோதுமை மணி மண்ணில் மடிந்தாலொழிய லாபம் இல்லை என்று நாம் அறிவோம் தானே. வாழ்ந்தால் என் இயேசுவுக்காய் வாழ்வேன், மரித்தால் என் இயேசுவுக்காய் மரிப்பேன். நான் இயேசுவோடு வாழுவேன், கிறிஸ்துவுக்குள் மரித்தேன், இயேசுவுக்காய் எல்லாம் செய்யுவேன். என் இயேசுவுக்காய் எல்லாம் செய்யுவேன், என் இயேசுவுக்காய் எல்லாம் செய்யுவேன். ஆமென். நம்ம ஏசப்பாவுக்காக வாழணும். ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் மரித்து அவரோட உயிர்த்திருக்கிறோம். வாழ்ந்தாலும் மரித்தாலும் ஒரே ஒரு முறை தான். அது நம்ம ஏசப்பாக்காக மட்டுமே இருக்கணும். ஒரு நாளும் அதிலிருந்து இடறி போகக்கூடாது. அதுதான் தேவன் நமக்கு சொல்கிற ஒரு எச்சரிக்கையான வார்த்தையும் கூட. வெறும் ஆசீர்வாதம் என்றது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆசீர்வாதத்தை வசனத்தை பார்க்க மாட்டோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை என்ன? ஒரு கோதுமை மணி மண்ணில் உளுந்து அது செத்தாதான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? சாகிறத பார்க்க மாட்டோம், வெறும் கோதுமை பலனை தான் பார்க்குறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள் மரித்தாதான், மரிச்ச நிலைமை இருந்தால் தான் அவரோட கூட உயிர்த்தலுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? ஏசப்பா நம்மளை இந்த பூமியில் படைச்சது சுகமாக வாழ நல்லதுக்காக தான் படைச்சாங்க இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏசப்பா வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு நம்மளா தேவன் சொல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுனால தான் நம்மளை இந்த பூமியில் சுகமாக வாழ முடியல. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது உண்டு, கர்த்தர் நம்மோடு இருந்தால் உபத்திரவம் நமக்கு உபத்திரமாக தெரியாது. எல்லாமே வரும், ஆனால் அது நமக்கு உபத்திரவமாக தெரியாது. அதான் ஆவியானவர் இந்த பாடலில் எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா இதெல்லாமே என்னுடைய உபத்திரத்தில் நான் போன கரடு முரடான பாதையில் ஆவியானவர் இந்த பாடலெல்லாம் கொடுத்து என்னை பலப்படுத்தினாங்க. ஆமாம் ஏசாப்பா, வாழ்ந்தால் உங்களுக்காக வாழ்வேன், மரித்தா உங்களுக்காக மரிப்பேன். இடரல் மாத்திரம் நமக்கு வந்துடக்கூடாது. அதை பற்றி தான் நம்ம இப்போது வேதத்தில் பார்க்க போகிறோம். யார் இடரல் அடைஞ்சாங்க அப்படின்றத வேதத்தில் நம்ம பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவன் செய்கிற அதிசயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறத ஏசப்பா கிட்ட சொல்லி அவருக்கு சுகத்தை கொடுக்க சொல்லி ஆள் அனுப்புவாங்க. அதையே நம்ம தியானித்தா நல்லாயிருக்கும் இல்லையா? ஒரு நல்ல நூற்றுக்கு அதிபதி, நல்ல ஒரு வேலைக்காரன். பாருங்கள், யாராவது நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன் காயில் கடந்தால் போக சொல்லுவாங்களா? ஒருத்தனை வானா வருவான், ஒருத்தனை போனால் போவான். எங்கள் வீட்டுக்கு வர உங்களுக்கு எனக்கு அவ்வளோ தகுதி கிடையாது, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுத்தமாவா அப்படியெல்லாம் சொல்வார் இல்லையா? ஏசப்பா ஒரு விசுவாசத்தை பார்த்து கூட மெச்சுக்குவாங்க. இந்த நூற்றுக்கு அதிபதி அப்படி சொல்லிகிட்டே வரும்போது அப்புறம் ஒரு நாயின் ஒரு விதவை மகன் அங்கே வராங்க. ஒரு விதவையின் மகன்
ஒரே மகன் இருந்த மகன் அவன் மறிச்சிடுறான். ஏசப்பா மனதுருகி போயிட்டு பாடையை தொட்டு குணமாக்குறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இது எல்லாமே இருக்குது. அப்போ வந்து அந்த மாதிரி அற்புதங்களெல்லாம் நடந்துட்டு வருது. அதுலேயே வந்து இதை போயிட்டு என்ன பண்ணுறாங்க, யோவானோட சீடர்கள் போயிட்டு யோவான் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ யோவான் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புவார் அந்த சீடருங்கிட்ட. யோவான் ஒரு வார்த்தை எனக்கே ஒரு அதிர்ச்சி தான் அதை படிக்கும்போது. நிறைய வாட்டி வந்து நான் படித்தேன். நான் நிச்சயமாக இந்த மாதம் வந்து ஆசீர்வாதமான அதை மாதிரி ஒரு வசனம் பார்த்து தான் நம்ம தியானிக்கணும்னு நினச்சேன். ஆவியானவர் வந்து எனக்கு இதை கொடுத்தாங்க. இதை தியானிக்க வச்சு இதை தான் நீ வந்து பேசணும், சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ஆவியானவர் வந்து எனக்கு சொன்னாங்க. அதை தான் நான் இப்போ ஷேர் பண்ணின்னு இருக்கேன் உங்களுக்கு. லூக்கா 7, லூக்காவில் 7ஆம் அதிகாரத்தில் 18லேருந்து படிக்கலாம். ஏன்னா நமக்கு அதுதான் தேவை. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே படிங்க, வீட்டில் ஃபுல்லாகவே படிங்க, எடுத்து படிங்க. லூக்கா 7:18 இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய், வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தபடி அவர்கள் அவரிடத்திலே வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடர்களுக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்க்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாமல் இருக்கிறவன் எவனோ அவனே பாக்கியவான். நமக்கு வேண்டிய வசனம் இதுதான். இதை படிச்சுட்டு தான் எனக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. எத்தனையோ வாட்டி படித்தேன். ஆனால் பாருங்கள், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். யோவானுடைய அவனை அமுச்சிட்டு அவங்க சீஷர்கிட்ட சொல்கிறார். இதெல்லாம் இந்த அற்புதம்லாம் நடந்து யோவான் ஸ்நானன் கிட்ட போய் இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. யோவான் ஸ்நானன் என்ன நினச்சாருன்னு தெரியல. அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. 2 சீஷர்களை ஏசப்பா கிட்ட அமுச்சு, வரவர் நீங்கள் தானா, இல்லைன்னா வேறொருவர் வர காத்திருக்கணுமா அப்படி கேட்ட உடனே அந்த வார்த்தை வந்து யோவான் ஸ்நானன் கிட்ட வந்து தேவன் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவர்கிட்ட. லூக்கா 7:27 இயேசு, நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்பாக போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு டைம் படிக்கிற கேளுங்க. இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தினால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீனிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும், இது தெளிவாக கவனிங்க, ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
யோவான் ஸ்நானன் யார்? ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடியே வழியை ஆயத்தம் பண்ண அனுப்பப்பட்ட முன்குறிக்கப்பட்ட, ஏசையா தீர்க்கதரிசினாலேயே முன்குறிக்கப்பட்ட, கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடியே முன்குறிக்கப்பட்ட ஒரு தூதன். என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அது தூதன் யாரு? யோவான் ஸ்நானன். அவரு வராரு. குறிப்பிட்ட அந்த காலத்தில் வராங்க, வழியை ஆயத்தம் பண்ணுறாங்க. நீங்கள் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா தெளிவாக தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறாரு. மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படி சொல்கிறாரு. விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு தப்பிச்சுக்க யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படியெல்லாம் சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, என்னது கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெற்றுண்டு போகப்படும் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு ஏசப்பா பற்றி சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம் தண்ணீரினால் கொடுக்குறேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சையை குனிஞ்சி கழட்டுறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. நான் அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலையும் அக்னினாலையும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாரு. தூற்று கூட அவர் கையில் இருக்கும். அவர் களஞ்சியத்தை நன்றாக விளக்கி, அதாவது கோதுமைன்னு பிரித்து அந்த இதில் சொல்லுவாங்கள்ல, 25ஆம் அதிகாரத்தில் கூட சொல்லுவாங்கள்ல, கோதுமையை களஞ்சியத்துலேயும் பதறையோ அக்னியில் சுட்டெரிப்பாருன்னு. அதை சொல்கிறாரு இங்கே. அவர் வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு. யார்? யோவான் ஸ்நானன். அந்த அளவுக்கு வெளிப்பாடு இருக்குது அவரை குறித்து, ஏசப்பாவை குறித்து அந்த அளவுக்கு வெளிப்பாடு இருக்குது. அதாவது நியாய தீர்ப்பு செய்கிற தேவன் இவர் தான், தேவகுமாரன் இவர் தான். இதோ பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எல்லாமே தெரியும் அவருக்கு. உலக ரட்சகர் இவர் தான். ஞானஸ்நானம் கொடுக்கும்போது புறாவை போல் ஆவியானவர் யார் மேலே உட்கார்றாரோ அவரு தான் தேவகுமாரன், மெஸ்ஸியா அவர் தான், உலக ரட்சகர் அவர் தான். எல்லாமே முன்குறிக்கப்பட்டு அவருக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லி இருக்கு. யாருக்கு? யோவான் ஸ்நானனுக்கு. இதெல்லாம் அவருக்கு தெரியும். நியாய தீர்ப்பவர்களையும் ஏசப்பாது, தேவகுமாரன் அவர் தான், உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர் அவர் தான்றத மத்தேயு 25 சொல்கிறதே முன்னாடி இங்கே சொல்லிட்டார் அவர். யோவான் ஸ்நானன் கோதுமையை களஞ்சத்தை சேர்த்து பதறைய எங்கே போடுவார்? அகில சுட்டேரிக்கிறவர் அவர் தான், நியாய தீர்ப்பு கொடுக்குறவர் அவர் தான் அப்படின்ட்டு ஏசப்பா செய்யறதுக்கு முன்னாடியே, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோவான் ஸ்நானனுக்கு வெளிப்பாடு எல்லாத்தையும் தேவன் கொடுத்துருக்காங்க. அப்படியாப்பட்ட யோவான் ஸ்நானன், அப்படியாப்பட்ட ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு முன்குறிக்கப்பட்ட தூதனான யோவான் ஸ்நானன் ஒரு கேள்வி கேட்குறாரு. வருகிறவர் நீர்தானா, இல்லை வேறொருவர் வர நான் காத்திருக்கணுமா? அந்த வார்த்தை தேவனுக்கு ஒரு ஷாக்கிங் தான். அவர்கிட்ட அந்த வார்த்தையை அவர் பார்த்துருக்க முடியாது. அதான் ஏசப்பா சொல்கிறாங்க, அவங்கள கூட உட்கார வச்சுட்டு, யாரை அனுப்பின சீடர்களை, யோவான் ஸ்நானன் அனுப்பின அந்த சீடர்களை அவர் கூடவே எனக்கு வச்சிருந்து, குருடர் பார்க்குறாங்க, செவிடர் கேட்குறாங்க, ஊமையர் பேசுகிறாங்க, குஷ்டரோகி சுஸ்தமாகறாங்க, முடவர் நடக்கிறாங்க, மறிச்சவங்க எழுந்திருக்கிறாங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிக்கப்படுது. இதெல்லாம் போய் சொல்லு, என்கிட்ட இடரல் அடையாமல் இருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் யோவான் ஸ்நானனுக்கு சொல்லு அப்படின்னா அவங்க சீஷருங்களுக்கு சொல்கிறாரு தேவன். அது மாத்திரம் இல்லை, அவரை பற்றி அந்த இடத்துல மேன்மையாக சொல்வார். யோவான் ஸ்நானனை பற்றி ஒரு மகிமையான மேன்மையான நல்ல காரியத்தெல்லாம் சொல்லிட்டு வருவார். சொல்லின்னு சொல்கிறாரு, ஸ்திரீகளிலே பிறந்தவர் யோவான் ஸ்நானனை விட பெரிய ஒரு தீர்க்கதரிசி இல்லை. ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில் எவன் சின்னவனாக இருக்கிறானோ அவன் யோவான் ஸ்நானனோட பெரியவனாக இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இங்கே அவன் இங்கே இந்த பூமியில் அவன்
ஸ்திரீகளிலே பிறந்தவன் தீர்க்கதரிசியிலே பெரிய தீர்க்கதரிசி அவன். ஆனால் பரலோகத்தில் எவன் சின்னவனாகிறான்? நான் இந்த 7 சபைகளில் யாருக்கு என்னென்ன அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு ஆவியானவர் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அதில் தெரிஞ்சிருப்போம். அதை தான் இங்கே சொல்கிறாரு. பரலோகத்தில் சின்னவனாக இருக்கிறவனே யோவான்சனோட பெரியவனாக இருப்பாங்களாம். இங்கே பெரியவர் தானே அவர், தேவனுக்கு முன்னாடி வந்தவர் தானே, ஏசப்பாவுக்கவே ஞானஸ்தானம் கொடுத்தவர் தானே, ஏசப்பாவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவர் தானே. அவர் ஏன் பரலோகத்தில் சின்னவங்களா சின்னவங்க கூட யோவான்சனோட பெரியவங்களா இருப்பாங்களாம்? ஏன் அப்படி சொல்கிறார் தேவன்? சத்தியத்தை தெரிஞ்சு ஒரு எல்லா வெளிப்பாடும் தெரிஞ்சு சொல்கிறாரு, ஐயோ நீங்கள் ஞானஸ்தானம் என்கிட்ட எடுக்கக்கூடாது, நான் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இப்போ இடம் கொடு, இந்த எல்லா நீதியும் நம்ம செய்யணும். அவரோட சேர்த்து பேசுகிறாரு, பிரித்து பார்க்கல கர்த்தர், நம்ம செய்யணுன்றாரு. இந்த பிரிவில் பாருங்க அவர்கிட்ட. ஆனால் இப்போது பூமியில் என்ன ஒரு பிரிவு சபைகளுக்குள்ள, சபை ஏன் சபை, ரொம்ப வலிக்கும் அந்த வார்த்தை கேட்கும் போது எனக்கு. அவங்கெல்லாம் வேதத்தை சரியாக படிக்கல, தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். தனி ஒரு சபையை கூப்பிட்டெல்லாம் தேவன் அங்கே சொல்கிறதில்ல. நம்ம பார்த்தல 7 சபை 7 குரூப், அவ்வளோதான். உலகத்துள்ள ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் 7 குரூப், அவ்வளோதான். அந்த 7 குரூப்பு கூட ஒன்று தான். அதை நம்ம புரிஞ்சிக்கணுன்றதுனால 7ஆக பிரித்து வச்சுக்கிறாரு, அவ்வளோதான். நம்ம நல்லா புரிஞ்சிக்கணுன்றதுனால, தெரிஞ்சிக்கணும் அப்படியே மொத்தமாக சொன்னால் நம்மளுக்கு புரியாதுன்றதுனால, நல்லா புரியணுன்றதுனால ஒரு குறையாக சொல்கிறாரு, ஒரு சபையாக அப்படி. ஆனால் எல்லாம் ஒன்று தான். ஒட்டுமொத்த ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு தான் அங்கே சொல்கிறாங்க. நீ ஏன் சபை உன் சபை அதை மாதிரி பாகுபட கர்த்தர் பார்க்கல, ஏசப்பா பார்க்கலாங்க. எப்போ இடம் கொடு, இது எல்லா நீதியும் நம்ம செய்யணுன்றார், நம்ம செய்யணும்னு அவரை சேர்த்து வச்சு சொல்கிறாரு, பிரிக்கல. ஆனால் அப்படியேப்பட்ட யோவான்ஸ்நான் என்ன சொல்கிறாரு? வருகிறவர் நீர்தானா, வேறு ஒருவரை வர காத்திருக்கணுமா? என்கிட்ட இடரெல்லாம் இல்லாமல் இருக்கிறவன் பாக்கியவான். இடரல் அடைஞ்சிட்டா பரலோகத்திலேயே சின்னவனாக இருக்கிறவன் யோவான்சனோட பெரியவனாக இருப்பானோ. ஏன்? இடரல் அடைஞ்சதுனால. இந்த பூமியில் நமக்குரிய ஸ்தானங்கள் பரலோகத்தில் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பூமியில் இருக்கிற வசதி, ஊழியம், பேர், புகழ் பரலோகத்தில் கிடையாது. நம்ம அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, நம்ம இடறி விழக்கூடாது. அதாவது கர்த்தரை அறிகிற அறிவு தப்பாயிடக்கூடாது. சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து இது சரியா, இது தேவ சித்தம் இல்லையா அப்படின்னு நம்ம இடரல் அடையும் போது தேவனுக்கு அதில் நஷ்டம் கிடையாது. தேவன் அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தவங்களை வச்சு செய்ய வேண்டியதை செஞ்சிருவார். நம்ம அவர் மேலே சந்தேகப்பட்டா, நம்ம அவர் மேலே அவர் சித்தத்தை செய்ய, ஐயோ இந்த பூமியில் மனுஷன் என்ன நினைப்பான், ஐயோ இந்த பூமியில் இந்த பதவி போயிடுமே, ஐயோ இந்த வேலை போயிடுமே, கர்த்தருக்குள்ளாக நடந்த வேலை போயிடுமே, ஐயோ வாழ்க்கை போயிடுமே, சந்தோஷமாக்கிற வாழ்க்கை போயிடுமே, இந்த வேலை அந்த பாகம் வராமல் போயிடுமே, இந்த ஊழியம் கிடைக்காமல் போயிடுமே அப்படி சொல்லி தேவனை நம்ம அவர் அறியாத தவறாக நினச்சிடும் போது இடரல் அடையும். இடரல்னால் அதுதான், தவறும் போது, அவர் சித்தத்தை செய்ய தவறும் போது தேவனுக்கு அதனால நஷ்டம் இல்லை, நமக்கு தான். கர்த்தருக்கு இவங்களனா இன்னொருத்தர் வச்சு செய்வார் சித்தத்தை. அவர் சித்தம் நடக்கும். அது யாராலையும் மாற்ற முடியாது. நமக்குன்னு அந்த பங்கு, நீ உன்னை வச்சு நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், உனக்கு தான் அந்த ஸ்தானம், முன்ன வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ பாதியில் இடறிட்டினாக்கா பாக்கியம் போயிடும், அந்த பாக்கியம் போயிடும். அதனால் தேவனுடைய பிள்ளையை நாம்
எந்த சூழ்நிலையிலும் அவர் ஏசப்பா குறித்த இடரல் நமக்கு வந்துடக்கூடாது. தவறா அவருடைய சித்தத்தை தெரிஞ்சிக்கக்கூடாது, விட்டுடக்கூடாது. தேவ சித்தத்தை செய்கிறத விட்டுடக்கூடாது. போதும், நம்ம நல்லா சாப்பிட்றோம், நல்ல ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாக இருக்கிறோம், போதும் அப்படின்னு சராசரி மனிதர்கள் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அழைப்புன்றது வந்து எல்லாருக்கும் கிடையாது. தாளந்து எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. எவ்வளோ ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் தேவன் வரங்கள் தாளந்துங்களை கொடுத்துருவாங்களா? இல்லை. அதுக்குன்னு தேவன் பரலோகத்துலேருந்து ஒரு செலெக்ஷன் இருக்குது பூமியில். அதை தேவன் நம்மளுக்கு கொடுக்கும்போது அதை விட்டுடக்கூடாது. எவ்வளோ பேர் இருந்தாங்க. ராஜா என்ன பண்ணான்? 3 பேர்கிட்ட தான் தாளந்து கொடுக்குறான். தாளந்து அதில் ஒருத்தன் அதை யூஸ் பண்ணவே புதைச்சி வச்சுட்டான். 2 பேர் தான் அதில் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை வாய சந்தோஷத்தில் இழைப்பாருன்னு சொன்னார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அநேகத்தில் ஒன்று அதிகாரியாக வச்சுப்பேன், என் சந்தோஷத்தில் இடம்பெறுன்னு சொல்கிறாரு. அந்த 3 பேரில் கூட ஒருத்தன் பேர் புதைச்சி வச்சுட்டான். அந்த புதைச்சி வச்சு அந்த ஒரு தாளந்தை வாங்கின மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. சாக்கு சொல்கிறான், காரணம் சொல்கிறான். அவன் கொடுத்த தாளந்தை பயன்படுத்த முடியாத சாக்கு சொல்கிறான். கஷ்டம் இருக்கும், அது நம்மளை தொடாது. ஆனால் அதில் நஷ்டம் மாத்திரம் நமக்கு இருக்காது. நம்ம சந்தோஷமாக இருப்போம் அதில். அதனால் தேவனுடைய பிள்ளையாகி நம்ம இது கடைசி நாட்கள் முடிவில் நம்ம இருக்கோம். கடைசி நாளின் முடிவில் இருக்கும். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாவே வேதனையின் ஆரம்பம், ஏசப்பா சொன்ன வேதனையின் ஆரம்பம் தொடங்கிடுச்சு, கடைசி காலமும் நாட்களும் தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம கடைசியினுடைய நாட்கள் முடிவில் இருக்கும், வேதனையின் முடிவில் இருக்கும். இதுவே தாங்க முடியல, நம்மளால் வேதனையே தாங்க முடியல. அவ்வளோ கொடுமை. ஏன்னா உங்களுக்கே தெரியுது, விவரித்து நான் சொல்ல வேண்டியது கிடையாது. அந்த மாதிரி ஒரு எப்பயும் பார்க்காத கேள்விப்படாத ஒரு கொடுமையான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் இல்லையா? மரித்த சரீரத்தில் விபச்சாரம் பண்ணுறாங்க. மரித்த சரீரத்தில் 2 வயசு குழந்தைய தாய் தகப்பனை கொல்றாங்க. பிள்ளைகள் தாயை கொல்றாங்க. தாய் தகப்பன் பிள்ளைகளை பிறந்த குழந்தை எப்படி தூக்கின்னு போயிட்டு மோரியில் போட முடியும்? 1 2 இல்லை, இது மாதிரி எவ்வளோ கொடூரமாக சாகடிச்சு மற்றவங்க பொருளை அபகரிக்க முடியும்? இதுவரையிலையும் கேள்விப்படாத கொடுமைகள் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் என்னது? வேதனையின் ஆரம்ப முடிவில் இருக்கும். எப்போ முடியும் தெரியாது. இன்னும் தெய்வம் சொல்கிறாங்க, உலகம் உண்டானது வரலையும் இது வரலையும் நடக்காத உபத்திரவங்கள் நடக்குமா? இதுக்கு மேலே ஒரு உபத்திரம் வேணுமா? இதையே நம்மளால் சகிக்க முடியலையே. உபத்திரத்தில் இன்னும் கொடுமையாக இருக்குமா? எந்த கொடுமை நம்ம பார்க்கல? துண்டு துண்டாக வெட்டி 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 போடுறாங்களாமா. காய் வெட்டுற மாதிரி சரீரத்தை வெட்டி வெட்டி கொன்று போடுறாங்களாம். இதுக்கு மேலே ஒரு கொடுமை வேணுமா? ஆனால் வேதம் சொல்லுது, உலகம் உண்டானது வரல இது வரலையும் இப்போ நம்ம பார்க்குறோமே கொடுமை, இந்த கொடுமையை விட அதிகமான கொடுமைகள் உபத்திரத்தில் நடக்குமா? அப்போ நம்ம கர்த்தரை இடரல் அடையணுமா? நம்ம கர்த்தரை அறிந்ததுக்கப்புறம் தேவ சித்தம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவருடைய தேவனுக்கு எந்தெந்த பாதையில் எப்படி நடத்துகிறாங்களோ அதை நம்ம ஒரு காலம் விட்டுடக்கூடாது. நம்ம நல்லா இருக்கிறோம்ல, நம்ம நல்லா சாப்பிட்றோம், நம்ம நிம்மதியாக இருக்கோம், குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறோம், அதை மட்டும் பார்த்துட்டு தேவன் நம்மளுக்கு கொடுக்குற தாளந்துகளை நம்ம வீணாக்கிடக்கூடாது. அந்த ஒரு தாளந்து புதைச்சி வச்சாம்பாரு, சாக்கு போக்கு சொல்லி புதைச்சோம் வச்சான்ல, அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. 5 தாளந்து 10ஆவும் 2 தாளந்த 4ஆவும் மாற்றி ஏசப்பா கிட்ட கொடுத்து, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே வா அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை புகழணும். மனுஷ புகழ் தேவையில்லை, மனுஷனுடைய புகழ் தேவையில்லை. அவன் நல்லது சொன்னாலும் தேவையில்லை நம்மளுக்கு, கெட்டது சொன்னாலும் ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது.
ஏசப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். அதை தான் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா வர வரலையும் நம்ம மறக்காமல், ஏசப்பா சொல்கிறாங்க, என்னிடத்தில் இடரல் அடையாமல் இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். முன்னாடியே குறிக்க வச்சு, ஏசாய காலத்திலேயே குறிக்க வச்சு, என் தூதனை முன்பாக அனுப்ப வழியை செம்மப்படுத்துவான்ற தூதன் இவன் தான் இருந்தும் இடரல் அடைஞ்சிட்டாக்கா என்ன பிரயோஜனம்? பாக்கியம் இல்லாமல் போச்சுன்னா. தோமா பார்த்து சொல்கிறாரு, நீ பார்த்து கண்டு விசுவாசிக்கிற, பார்த்து என்னை விசுவாசிக்கிற, என்னை பார்க்காத விசுவாசிக்கிறாங்கல்ல, அவங்க பாக்கியவான். நம்மெல்லாம் அவங்களுக்கு மேலே இருப்போம், அவங்களோட மேலே நம்ம இருப்போம். பரலோக ராஜ்யத்தில் பெருமைப்படுத்துவார். உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் இந்தியாவுக்கு வந்தார், ரத்த சாட்சியாக மறிச்சார், ரொம்ப சந்தோஷம். என்ன பிரயோஜனம்? எல்லாம் தெரிஞ்சும் பார்த்தா தான் இது பண்ணுவேன். ஒரு நாளும் நம்ம அழைப்ப, நம்மளை வழி நடத்துகிற ஊழிய பாதையில் ஒரு நாளும் தேவ சித்தத்தை நம்ம சந்தேகப்படக்கூடாது. அப்படி சந்தேகப்பட்டாக்கா ஒன்றும் பண்ண மாட்டார். அதனால் தேவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. உன்னை எடுத்துகிட்டு உன் ஸ்தானத்தில் இன்னொருத்தரை வச்சு செஞ்சு வச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவர் சித்தம் யாராலையும் எதுக்காக தடைப்படாது. அவர் செய்ய நினைக்கிறத யாராலையும் தடை செய்ய முடியாது. அதை செஞ்சு முடிப்பார். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு பாகம் கொடுக்குறாருல, அதை விட்டுடக்கூடாது. வருகிறவர் நீர் தானா, வேறொருவர் வர காத்திருக்கணுமா? எல்லாம் தெரிஞ்சு அந்த கேள்வியை யோவான்ஸ்நானன் கேட்குறது தேவனுக்கு எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும். அதான் எல்லாத்தையும் நிற்க வச்சு பாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் சொல்லு யோவான்ஸ்நானுக்கு, என்கிட்ட இடற வேணான்னு சொல்லு, அவன் பாக்கியத்தை விட்டுட வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கர்த்தர்கிட்டேருந்து ஒரு நாளும் இடரல் அடையாதபடி, அதாவது தவறு அவர் அன்பை நம்ம ஒரு வழியை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. சூழ்நிலையை பார்த்துட்டு, நம்மளுக்கு நடக்கிற சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை பார்த்து தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஏசப்பா என்றைக்கும் மாற மாட்டாங்க. இருக்கிறவராகவே இருக்கிறவர் நம்முடைய கர்த்தர், இருக்கிறவராகவே இருக்கிறவர் நம்ம தேவன். அவர் ஒரு நாளும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க மாட்டார், மாற மாட்டார். அவர் இருக்கிற மாதிரியே தான் இருப்பார். நம்ம மேலே இருக்கிற அன்பு குறையவே குறையாது. நம்ம மேலே வச்சுருக்கிற மனதுருக்கம், அன்பு, இரக்கம், தயவு, நேசம், பாசம், அது ஒரு நாளும் நம்ம மேலே இருந்து குறையாது. தேவனுக்கு எந்த சூழ்நிலையிலும் குறையாது. அது தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே மறக்கக்கூடாது. நம்ம ஏசப்பா இருக்கிறவராகவே இருந்து அவருடைய வல்லமையும் ஒரு மனதுருக்கத்தையும் அவர் அன்பையும் எப்போ நம்ம மேலே அதிகமாகுமே தவிர, இன்னும் 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 அவர் அன்பையும் வல்லமையையும் அவருடைய வழி நடத்துதலையும் மகிமையும் அதிகமாக நம்ம இந்த மாதம்லாம் பார்க்குவோமே தவிர கம்மியாகாது. எப்போ அவருடைய அன்பை சந்தேகப்படாமல் இருந்தா, எந்த சூழ்நிலையிலும் அவரை தப்பாக புரிஞ்சிக்காமல் இருந்தா, அதுதான் இங்கே இடரல் அடையக்கூடாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கக்கூடாது. தேவன் அவர் மாற்றிக்க மாட்டார். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் இருக்கிற மாதிரியே இருக்குவார். நம்மளும் என்ன பண்ணணும், அவரை மாதிரியே ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இந்த மாதம் சொல்கிறது. இது ஒரு நாளைக்கோ, ஒரு வாரத்துக்கோ, ஒரு மாதத்துக்கோ, வருஷத்துக்கோ கிடையாது. எல்லா வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு மாதத்துக்கு மாத்திரம் இடரல் இல்லாமல் இருந்து இருக்கிறவராகவே இருக்கிறவர். இந்த ஒரு மாதத்துக்கு இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்நாளெல்லாம் இருக்கிறவராகவே இருக்குவார் தேவன். நமக்கு சொல்கிறது என்ன, நம்முடைய கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், மாறாத தேவன். இருக்கிறவராகவே இருக்கிறவர்னா மாறாதவர், எப்பவுமே மாறாதவர். நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு, மனதுருக்கம், நேசம், பாசம், அது எதுவுமே நம்மளுக்கு கொடுத்த ஊழியங்கள், அதெல்லாம் எதுவுமே நம்மக்கிட்டேருந்து
எடுத்துக்காமல் அதை நம்ம தான் செய்யணும்னு ஆசைப்படுறவர். நம்ம மாத்திரம் இடரல் அடையக்கூடாது. கர்த்தர்கிட்டேருந்து அவரை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவரை நம்ம மாற்றிடக்கூடாது. அதனால் நம்முடைய கர்த்தருக்கு எப்போவுமே நம்ம பிடிச்ச பிள்ளைகளாக இருக்கலாம். ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதை செய்ய நம்மளை அர்ப்பணிக்கலாம். அது அவருடைய ஒரு சிலுவை பாரம் கிடையாது, அது லேசானது. அது நீங்கள் தூக்கி பாருங்கள் சிலுவையை. தைரியமாக பார்க்க தான் பெருசாக இருக்கும், சிலுவை பார்க்க ரொம்ப பாரமாக பெருசாக இருக்கும். ஏசப்பா சிலுவை தோளில் வச்சு பாருங்களா நீங்கள், ரொம்ப லேசானது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பாரத்தை கொடுக்காது, ரொம்ப சந்தோஷமாக இலகுவாக அவ்வளோ லைஃப் நமக்கு ஸ்மூத்தாக நடத்துன்னு போக ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாங்க. ஏசப்பா வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அது ஏசப்பாவுக்காக வாழலாம். மறிச்சாலும் வாழ்ந்தாலும் ஏசப்பாவுக்காக வாழணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிறிஸ்துக்குள் மறிச்சிருக்கோம். அவரோட உயிர்த்தெழுந்து தான் அவரை போல நம்ம எப்படி வாழணுன்றத நம்ம பாடல் பார்த்தோம்ல, நம்ம எப்படி வாழணுன்றதை வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. அவர் பாதையில் நம்ம போனால் போதும், ஒரு நாளும் நம்ம இடரல் அடைய மாட்டோம். இந்த தேவன் இந்த வசனத்தை தியானிக்க வச்சதுக்காக கொடி கொடி சூத்திரம் ஏசப்பாவுக்கு. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவக்கிட்ட எப்போ சொல்லணும், ஏசப்பா நீங்கள் இருக்கிறவராகவே இருக்கிறவர், நீர் மாறாதவரப்பா, எப்போ நான் உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டு ஏசப்பா கிட்ட எப்போ என் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் தவறி போக மாட்டேன், இடரல் அடைய மாட்டேன் அப்படி ஒவ்வொரு நாளும் ஏசப்பா சொல்லி ஏசப்பா சந்தோஷப்படுத்தலாம். ஆவியானவர் இதுவரையிலும் இதுவரையிலுமே நடக்காத அதிசயங்கள், அற்புதங்கள், தடைகள் எல்லாவற்றையும் தேவன் உடைத்து மகிமையான காரியத்தை இந்த மாசெல்லாம் ஆச்சரியப்படுற மகிமையான மகத்துவமான காரியத்தை இதுவரையிலையும் பார்க்காத மகத்துவமான மகிமையான காரியங்களை தேவன் நமக்கு இந்த மாதமெல்லாம் செஞ்சு நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு கோடி கோடி சோத்திரம். நம்ம அடுத்த முறை ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஆவியானவர் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் 7 முத்திரைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏசப்பா சீக்கிரம் வராமல் இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஏசப்பா வந்துனே இருக்காங்க, சீக்கிரமாக எந்த செகண்ட் வருவாங்கன்னு தெரியாது. வரும்போது நம்ம ஏசப்பாவோட எக்கால சத்தம் கேட்டு பரலோகம் நம்ம மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா இன்றைக்கி நீங்கள் வந்தீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போங்க உங்கள் கூட அப்படின்றத ஜெபத்தை அதை சொல்ல நீங்கள் தவறவே கூடாது. ஆச்சா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம்ம அனைவரோடவும் ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமென்.